தோளிலே கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அண்ணாலிலே இனி ஒரு ஜன்மம் எடுத்து வந்தாலும் உன் மகனாகும் வரம் தருவாய் உன் வீட்டு சின்ன குயில் நீ கொஞ்சம் வண்ண குயில் நான் தானே நான் வயதில் வளர்ந்தால் கூட மடியூஞ்சல் வேண்டும் மாட 1 2 3 4 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டிங் கிட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், என்னோடய ஸ்டைலில் ஒரு சூப்பரான சுண்டக்காய் காரக்குழம்பு நான் வைக்கிறேன் பாருங்கள். பிள்ளைங்க சுண்டக்காய் பூண்டு எதுவுமே சாப்பிடாது, அதுக்காக நம்ம விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும். அவங்களுக்கு தெரியாமலாச்சும் கொடுக்கணும். எப்படி கொடுக்குறது, அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி அது குழம்பாக இருக்காதுங்க, தொக்கு மாதிரி செஞ்சு கொடுக்குறேன் பாருங்கள். பிள்ளைங்க டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்ருவாங்க. சுண்டக்காய் ரொம்ப நல்லதுங்க. மார்க்கெட்டில் எங்கேயாச்சும் சுண்டக்காய் கிடச்சா விட்டுறாதீங்க. பச்சை சுண்டக்காய் கிடச்சிதுன்னா இன்னும் நல்லது. வாங்கிக்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு அள்ளும். எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், புளியை கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. சும்மா சூப்பரான ஒரு சுண்டக்காய் குழம்பு ரெடி. அங்கே பாருங்கள், சைடில் பீட்ரூட்டும் ரெடி. என்னென்ன சமைச்சிருக்கேன் பார்க்கலாம் வாங்க. சாப்பாடு, பீட்ரூட்டு, தேங்காய் போட்டு பொரியல், நம்ம சுண்டக்காய் காரக்குழம்பு, முட்டை வச்சு வச்சுருக்கேன். காலையிலைக்கு கஞ்சி ரெடியாக இருக்குது. நம்ம ஆஸ் யூஷுவல் தயிர், உப்பு. வாங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டிடலாமா? குழம்பு வச்சு அதே பாத்திரத்தில் சாப்பாடை கிண்டி சாப்பிட்ற சுவையே தனி. யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தொக்கு பண்ண பாத்திரத்தில் சாதத்தை போட்டு கிண்டி சாப்பிட்ருக்கீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.